வணக்கம். நேற்றைய தினம் நடிகருமான டிவிக்கு தலைவருமான விஜய் அவர்கள் சேலத்தில ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்தில தளபதி விஜய் அவர்கள் பேசிய முக்கிய கருத்துக்களை பற்றியும், நேற்று இறந்து போன ஒரு மனிதருக்கு கொடுத்த நிதியுதவி பற்றியும் தான் நம்ம அந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேத்து ஸ்டார்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, கரேஜ் அப்டின்னாப்புல. கரேஜ்னா என்ன? தைரியம். தைரியத்தை பத்தி விஜய் பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா அது யார் பேசணும் அப்படின்றதுல தான் விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாப்புல. விஜய் அவர்கள் ஐயா மு க ஸ்டாலின விமர்சிக்கிறாரு. அவரோட அப்பாவுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி பேசியிருந்தவர் விஜய் அவர்கள். அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் போய் விழுந்தவர் விஜய் அவர்கள். தைரிய மனிதர். பின் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் காலிலையும் போய் விழுந்தவர். அது போகும்போது அப்பாவையும் கூட்டு போனவர். தைரியமான மனிதர். இதை விட இறங்கி கடம்பூர் ராஜேந்திரன்ட்ட போனார் பாருங்க. அவர்கிட்டயும் போய் காலில் விழுறாரு விஜய் அவர்கள். அதுல விஜய் அவர்கள் குறிப்பா சொன்னது, இந்த போட்டோ வெளியே விடாதீங்க, போட்டோ எடுக்காதீங்கன்னாரு. ஆனா யாரோ ஒரு ஆள் தெரியாம எடுத்து அதை வெளியிட்டாங்க. இது மாதிரி விஜய் அவர்கள் தன்னோட படத்துக்காக, தன்னுடைய சுய லாபத்துக்காக எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏக்களை எத்தனை பேரை போய் பார்த்துருக்காரு அவரோட படத்துக்காக. இது ஒரு 4 போட்டோஸ் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். நான் இதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. கடம்பூர் ராஜி அவர்கிட்ட போனது இருக்கு, அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நிறையாவோட மினிஸ்டர்கிட்ட போயிருக்காரு. ஆனால் அங்கெல்லாம் புகைப்படம் எடுக்கலை. இது புகைப்படம் எடுத்த புகைப்படம் வந்திருக்கு. இந்த மாதிரி தைரியத்தை பற்றி பேசுகிற எங்கள் தளபதி அண்ணனை நான் என்றைக்குமே பாராட்டுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தைரியம் எங்கள் அண்ணன் தளபதி தான் இருக்கு. தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, காவல்துறை விமர்சிச்சிருந்தாங்க. காவல்துறை பர்மிஷனே கொடுக்கல. எந்த காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல எனக்கு உண்மையிலே தெரியல. அதாவது காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க சில ப்ரொசீஜர் இருப்பாங்க, ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்காரன் கொடுத்தோம்னா அந்த இடத்துக்காரன் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்காரன் இடத்த கொடுப்பான். நம்ம போய் அந்த இடத்துல கூட்டம் போடலாம். அதுக்கு என்னென்ன ப்ராசஸோ அது இப்போ காவல்துறையிட்ட ஒரு கலந்துரையாடிட்டு போடுறது தான். காவல்துறை பர்மிஷன் கொடுக்கணும். காவல்துறை எந்த விஷயத்துல பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க தலைவரே? திருச்சியில் யாருக்குமே ரோட்டில் அவ்வளோ ஒரு அலோட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரோட்டில் அலோட் பண்ணாங்க. அனுமதி கொடுத்தே தடுக்க போன காவல்துறை நில்லுங்க அப்படிங்காப்புல. நின்னுன்னு சொன்னதுக்கு ஒருத்தர் நடுக்குள்ள கடிக்கிறான். எப்பா சாமி, நல்லா வளர்த்துருக்கீங்க, அதுக்கு தான் கூட்டம் போகும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்குன்றது. அவன் பசியில் இருந்தால் பாவங்க எஸ்ஐ கை போச்சு. அவர் ஆஸ்திரிக்கு போனாப்லே ஊசிலாம் அது போட முடியாது அப்படின்ட்டாங்களாம். எங்க நாய் கடிச்சதாங்கன்னு கேட்டதுக்கு, நாய் இல்லைங்க மனுஷன், என்னங்க நாயை கூட கேவலமாக கடிச்சிருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் தன்னோட உயிரை கூட ஒரு பெருசாக நினைக்காம அந்த கடிச்சவன்ட்ட அடிக்க கூட இல்லை, அவர் போடான்னு சொல்லி தள்ளி தான் விட்டாப்புல. இப்படிப்பட்ட காவல்துறை உங்களை எதுவுமே நடத்த விடலையா? ஒன்று தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தில் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் கூட்டத்தை பார்த்து. கூட்டம் சேருதுன்னு இல்லை, கொன்று ஓடுவீங்கன்னு. நேற்றைய கூட்டம் பார்த்துருப்பீங்க. 5000 பேருக்கு தான் பர்மிஷன். ஆனால் 7000 வந்தாங்க. 7000 பேர் இத்தனைக்கும் எல்லா மாவட்டத்துலேயும் கூட்டு போயிருக்காங்க. அது 7000 பேரையும். ஏன் விஜய் அவர்களுக்கு 7000 பேர் தான் இருக்கா என்ன? கூட்டம் தான் லட்சக்கணக்கான இருக்கா? ஏன்னா விஜய் அவர்கள் ரசிகர்களே சொல்கிறாங்க, வேண்டாங்க போனால் கொண்டு விடாங்க, கீழே போட்டு மிதிச்சுறாங்க நறுக்குன்னு, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றாங்க. அந்தளவு ஒரு பயத்தை கொண்டு விட்டார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாமே ஒரு 5 சாதனை படைச்சிட்டாப்புல. விக்கிரவாண்டி கூட்டத்தில் போட்டாப்புல 3 பேரை கொண்டு ஓட்டாப்புல. மதுரையில் போட்டாப்புல 3 பேரை கொண்டு ஓட்டாப்புல. திருச்சியில் போட்டாப்புல 2 பேரை கொண்டு ஓட்டாப்புல. கரூரில் போட்டாப்புல 41 பேரை கொண்டுட்டாரு. நேற்று சேலத்தில் ஒரு ஆள். ஆக மொத்தம் 50 பேரை கொண்டுட்டாரு. அரசியலுக்கு இன்னும் வரவே இல்லை. வர்றதுக்கு முன்னாடி 50 பேரை கொண்டுட்டு காவு வாங்கிட்டு வராரு. காவோட வர தலைவர் தான் உங்கள் தளபதி விஜய் அவர்கள். நீங்கள் விஜய் அவர்கள் ரசிகர் கோவம் வரும். நான் ஒன்று கேட்குறேன், டேய் இதே உன் குடும்பத்தில் உன் அண்ணனோ ஒரு தம்பியோ உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பனோ இந்த கூட்டத்தை செத்துருந்தா நீங்கள் விஜய்க்கு இப்படி சிங்கி அடிப்பியா? முட்டு கொடுப்பியா? ஏன்டா அவன் அத்தனை பேரை கொண்டு ஓட்டான், அதுக்கே நீதி கொடுக்கல எதுவுமே. ஏன்டா அத்தனை பேரை கொண்டு ஓட்டான், அதுக்கே விஜய் வாயை திறக்கல. 40 பேருக்கு அருள் செத்ததுக்கு மட்டும் தான் வாயை திறந்தவன். அவரை விமர்சிக்கிறேன்றதை விட அந்த இறந்தவங்க ஒருத்தனும் என் குடும்பஸ்தனாக இருக்க போய் தான் அந்த கோவம் எனக்கு வருது. ஏன் கரூரில் செத்தோம், ஏன் மதுரையில் செத்தவங்களுக்கு ஏன் நிதி கொடுக்கல? விக்கிரவாண்டியில் செத்தவங்களுக்கு ஏன் நிதி கொடுக்கல? ஏன் திருச்சியில் செத்தவங்களுக்கு ஏன்? நேற்று சேலத்தில் இறந்தார். சேலத்தில் இறந்தவரோட ஒருத்தரோட நண்பர் சொல்கிறாரு, இது வரைக்கும் விஜய் தரப்புல எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரிவிக்கல, ஒரு உதவி கூட பண்ணலை அப்படின்றாங்க. யார் நீங்கள் எது கொடுத்தீங்க? கரூரில் நடந்ததுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து என்ன காரணம்? உங்களை சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணணும், நம்ம அப்படியே தப்பிச்சு ஆகணும், ஆதாரத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கரூரில் செத்த 47 குடும்பத்தை கூட்டு வச்சு 20 லட்ச ரூபா கொடுத்து கணக்க முடிச்சிங்க, ஆதாரமே எல்லாம் பண்ணீங்க. இல்லாட்டா விஜய்லாம் இப்போ எங்கே இருக்கணும்? உள்ளே பேச முடியாது. இப்போ விஜய் அவர்களாம் வெளியே பேசியிருக்க முடியாது, உள்ளே தான் பேச முடியும். சிறைச்சாலைக்குள்ள தான் பேசணும். சிறைச்சாலைக்குள்ள தான் டீம் உருவாக்க முடியும். ஆனால் 50 பேரை கொண்டு ஓட்டு உள்ளே வந்துட்டு அவங்க தலைவன் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க அவங்க குடும்பத்துக்காரன் தான் இருப்பானா? ஏன் விஜயா பொண்டாட்டியோ பிள்ளையோ அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இந்த கூட்டத்தில் நின்றுப்பாங்களா? ஏன்னா உச்சி வெயில் அடிக்குது, 12 மணி 2 மணி 1 மணிக்கு உச்சி வெயில் அடிக்குது. யாராவது நிற்பாங்களா? உச்சி வெயில் நிற்க வச்சு ஒரு சேர் இல்லை, ஒரு ப்ராசஸ் இருக்கா?
சரி வெயில் அடிக்குது, மேலே ஏதாவது தற்பாய் போடலாம்ல. ஏன் உங்கள் தலைவர் முகம் மூஞ்சி தெரியாதுண்ணா? அங்கே ஒருத்தன் செத்தே போனான். அப்போ கூட அந்த ஆள் அங்கே செத்து போயிட்டாப்புல. ஆம்புலன்ஸ் சேர்த்துறாங்க. இங்கே உங்கள் விஜய் கத்திட்டு கிடக்காப்புல. எப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட ஒரு தலைவரை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. இதே நாளைக்கு உன் குடும்பத்தை ஒருத்தன் செத்து போனாலும் இந்த மாதிரி தான் நீ போய் விஜயன் கால் கம்பியா? இல்லை உங்கள் அண்ணனும் தம்பியோ இழுத்துட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணன் தம்பி தூக்கிட்டு போவியா? படத்தில் ஹீரோ வந்தால் போதா தலைவரே, நிஜத்திலே இருக்கணும். விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வாவான். விஜய் அவர்களே, நீங்கள் அதுக்கு சொன்னீங்க ஒரு வாக்கியம். விஜய் வெளியே வான்றே, எல்லா குடும்பத்திலும் விஜய் இருக்கான், எல்லா விஜய் வெளியே வந்துடுவாங்க. ஒப்பமான நீ வந்து ஒருத்தன் விஜய் வந்ததுக்கு எங்கள் 50 பேரை கொண்டு விட்டாங்க. நீ எல்லா குடும்பத்திலும் ஒரு விஜய் வந்தனா யார் சமாளிக்க? எல்லாம் அப்புறம் சுடுகாடு தான் போடணும். அப்புறம் புதைக்கிறதுக்கு சுடுகாடே இல்லாமல் ஆயிரும். ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்று 5000 ரூபா கொடுத்துருந்தாரு தன்னோட ஓட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக. அந்த 5000 வச்சு விமர்சனம் வச்சார். என்ன விமர்சனம்னா, 5000 வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு காதிலே கீன்னு ஊதுங்கன்னாரு. முட்டா பயலே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, விஜய் அவர்களே காதில் உன் காதில் இருந்து விசில் வச்சு ஊதுறவனுக்கு எப்படி சவ்வு என்ன ஆகும்? கேட்கும் திறனே பேருண்டா முட்டா பயலே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மக்கள் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் காதில் வந்து ஊன்னு ஊதுனா உனக்கு கடுப்பாகாதா? இப்படிதான் ஒரு ரசிகர் நீ சொல்லிக் கொடுப்பியா? இதுதான் நீ கட்சி நடத்துகிற லட்சணமா? ஒன்றுமே தெரியாம ஏதோ மைக்கு கிடச்சிருச்சு, கூட்டத்தை பார்த்தா ஊ ஏ அப்பா நமக்கா, நம்மளா நம்ம பேசுறதுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்க. இன்னொன்று பேசியிருந்தீங்க, விஜய் அவர்கள் வந்து நாங்கள் வந்து கொள்ளையடிக்க மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம்னு. ஏன் செங்கோட்டையில் வந்து ஊழலே பண்ணலையா? ஏன் உங்க கூடயே சுற்றுறாப்பிள்ளை செவ்வாழை அமாவாசை அவர் ஊழலே பண்ணலையா? ஏன் நீங்கள் ஊழல் பண்ணலையா தலைவா? வரி ஏய்ப்பு, நீங்கள் வரி ஏய்ப்பு புலி ஆயிட்டீங்க. நீங்கள் ஊழல் பண்ணலையா? தீய சக்தி திமுகவா, புனித சக்தி டிவிக்கேவா? மாற்றி சொல்கிறாதீங்க. தீய சக்தி திமுக, ஓடுகாலி சக்தி டிவிக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். திமுக காரங்க கூட இப்படி ஓட மாட்டாங்க. இப்படி பாதியில் விட்டு போட்டு ஸ்டாலின் ஓட மாட்டாப்புல, உதயநிதி ஓடிட மாட்டாப்புல. நீ உங்கால் நீரும் ஓடி ஏயா பனை ஒரு கதவே திறக்கலன்ட்டாங்க. எதையோ மண்டி ஜேசி பண்ணி கூட இடிச்சுக்கோங்கன்ட்டாரான். நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்ட்டாப்புல. நீங்களாம் வந்து பேசுறீங்க, அரசியல் பேச வந்துட்டீங்க. மக்களோட உயிரை காப்பாற்ற கூட வக்கு இல்லை. நேற்று ஒருத்தன் செத்தவங்க இப்போ வரைக்கும் 5 ரூபா தரலையா? என்னன்னு கூட விசாரிக்கல. ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்கல. இதே மாதிரி தான் உங்கள் மாவட்ட நிர்வாகி அவனா செத்துங்கன்னு வச்சுக்கோ. ஒன்று தான் சொல்கிறேன், மாவட்ட நிர்வாகிகளே நீ எல்லாம் செத்து போனு வச்சுக்கோ, இருந்தாலும் உனக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டாரு. கரூர் ஒருத்தனை கட்டி பிடிச்சாரு. எதுக்கு கட்டி பிடிச்சாரு அவனை? அந்தால கட்டி பிடிக்கலன்னு வச்சுக்கோ. அந்தால கட்டி பிடிக்கும்போது ஐயோ சாமி நல்ல வேலை நீ காப்பாற்றணும், நான் கூட உள்ள கீழே போட்டு கொடுத்துருன்னு நினைச்சேன்டா அவனே நல்ல வேலை அப்படின்ற விஜய் நினப்பில் தான் அவர் கரூர் மாவட்ட தலைவரை போய் கட்டி பிடிச்சாப்புல. இல்லாட்டினா இருந்தாலும் போட்டு கொடுத்துருப்பாரு. விஜய் அன்னைக்கு நீ கம்பெனி இருப்பாரு. ஆதவர்ஜுனா புஷிலாம் உள்ள போயிருந்தாலும் கொஞ்சம் ஆளு ஸ்லிம் ஆயிப்பாப்புல. சரி விடுங்க, பரவாயில்ல, முடிஞ்சிருச்சு. நான் இதை வச்சு பேசணுன்றதுக்காக பேசலை. இத்தனை மக்கள் இறந்தும் ஒருத்தவன் மலேசியால போய் அங்கே டான்ஸ் ஆடிட்டு வராப்புல. எவ்வளோ கீழ்த்தரமான இதில் மக்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும். தன்னை பார்க்க வந்து ஒரே காரணத்துக்காக ஒருத்தனை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் டான்ஸ் ஆடுறாப்புல. இப்போ கரூர்லையும் சரி, விக்கிரவாண்டியத்துலையும் சரி, மதுரையிலையும் சரி, திருச்சிலையும் சரி, இப்போ இறந்தாரே சேலத்தில், இத்தனை மாவட்டத்திலையும் அவன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த இதுலேருந்து வெளியே வரல. ஆனால் இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. எவன் வீட்டு சாவா தானே? ஏன் இதே விஜய் அவர் வீட்டை ஒரு சாவு விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து சிக்கி போட்டு நலுக்கு மிதிச்சிருந்து சாவடிச்சிருந்தானே தெரிஞ்சிருக்கும் அந்த வழி. எவனோ ஒருத்தன் செத்தது தானே. மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு நீங்களும் நாளைக்கு உள்ளே வரும்போது உங்களை போட்டு மிதிச்சு போடுவாங்க. கை கொடுத்தாலும் கையிலே போட்டு மிதிப்பாங்க, தூக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு லூசு பயலுக்கு கூட்டம் தான் அது. நான் தொடர்ந்து விமர்சிக்க காரணம் ஒன்றே ஒன்று தான். களத்துக்கு வராமலே அரசியலுக்குள்ள நான் முதலமைச்சர் ஆகணுன்றாரு. அதுதான் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அவர் மேலே எனக்கு அதிக விமர்சனம், அதிக கோபத்தை வர வைக்கக்கூடியது. வேற ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. களமே தேர்ந்தெடுக்கல. ஒரு மக்களுக்கான போராட்டம் இல்லை. இன்னொன்று சொல்லியிருந்தாரு, நான் ஒத்தாளாக வந்திருக்கேன்டான்னு. தலைவர் அவர் விஜய் அவர்களே, நீங்கள் யாருக்கிட்டே கூட்டணி வைக்கிற கூப்பிடலையா? உங்களால் ஒரு லூசு போயிலுங்க. ஜனவரியில் அவர் வராரு, இவர் வராரு, பைத்தியக்கார பையன். அவர் மெண்டல் போயில. உங்க கூட எல்லாம் பைத்தியக்காரனாக இருப்பாங்க போல. ஒருத்தவனு கூட அறிவுன்ற ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்கிட்ட கையில் கொடுத்தா நிர்வாகத்தை தூக்கி நிப்பாட்டினாரு, தூக்கி கிழிச்சாரு. இவர்கிட்ட நிர்வாகத்தை கொடுத்தீங்க அம்புட்டு கொண்டு ஓட்டுருவாரு. அம்புட்டு பணத்தை கொள்ளடிச்சிருவாப்புல. அதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறது யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம அண்ணன் ஆதவர்ஜுனாவா தான் இருப்பாப்புல, வேற யாரும் இருக்க மாட்டாப்புல. புஷி வந்து எதுக்குன்னா, புஷி தான் ஃபுல்லாக பினாமியா இருப்பாப்புல, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் இவங்களோடதே. விஜய் ஒரு இன்னொன்று கூறியிருந்தா, நான் தனியாக நிற்கிறேன், யாராவது எதிர்த்து 1% ஓட்டு வாங்கி காட்டுங்கன்னாரு. ஏன் என்டிகேன்னு ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி, அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க.
1%லேருந்து இப்போ 9% வர நெருக்கி வந்துட்டாங்க. தெரியாதா உங்களுக்கு? அவங்க தனியா தானே இருக்காங்க. இதுதான் நீங்க அரசியல் புரிஞ்சுக்கிட்டது. பனையூர் விட்டு வெளியே வரணும் தலைவா. பனையூருக்குள்ளேயே பம்மக்கூடாது. பனையூர் விட்டு கொஞ்சமாவது வெளியே வரணும். வந்தா மட்டும்தான் நாட்டு நடப்பு என்ன நடக்குன்றது தெரியும். மக்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். சங்கு மீடியா சுந்தரேஸ்வரன்.